ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, என் பிள்ளையை காண வந்துவிட்டேன் என் தங்கமே. முக்கியமான ஒரு செய்தியை என் பிள்ளையின் செவிகளில் சேர்க்க உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் பிள்ளையே. இந்த நேரத்தில் அவசரமாகத்தான் உன்னை தேடி வந்தேன். நடக்கப் போகும் காரியத்தை சாமான்யமாக நினைத்து விடாதே. மிக பெரிய ஒரு சிக்கலில் உன்னை சிக்க வைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று எண்ணி ஒருத்தி உன்னை தேடி வரப்போகிறாள் பிள்ளையே. நேரத்தை வீணடிக்கிறேன் என்று உன் மனம் சொல்லும். உன்னுடைய எதிர்மறை சக்திகளும் உன் கர்மாவும் உனக்கு செய்யப்பட்ட செய்வினையும் இந்த வாக்கை கேட்காதே, வெளியே வா என்று உன்னை தரவென இழுத்துச் சென்று அந்த பொய் வழக்கில் சிக்கலில் உன்னை மாட்டிவிட வேண்டும் என்று காத்திருக்கிறது பிள்ளையே. அதனால் உன் மனதில் இந்த வாக்கை கேட்க வேண்டாம் என்று எண்ணினாலும் தயவு செய்து உன் அன்னை உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன், இதை இறுதி வரை பொறுமையாக கேள் என்று. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி நான் வந்து கொண்டே இருக்கிறேன். பல முறை உன்னிடம் நான் சொல்லிவிட்டேன், எனக்கு வேலை இல்லை என்று நினைக்காதே. எத்தனையோ பிள்ளைகள் என்னை வரமாட்டாயா தாயே என்று கண்ணீரோடு அழைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னிடத்தில் பேச வேண்டும் அவசியம் வந்ததால் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான். உன் நேரம் வீணாகாது, உன் வாழ்க்கையை காப்பாற்றத்தான் வந்திருக்கிறேன். இதை இறுதி வரை முழுமையாக பொறுமையாக நிதானத்தோடு உன் மனதை இதில் செலுத்தி கேள். உன் செவிகள் இங்கே இருக்க, உன் மனம் எங்கோ இருக்க, இப்படி இந்த வாக்கை கேட்டால் இது பலிக்காது பிள்ளையே. நான் சொல்வதை கவனமாக கேள் என் தங்கமே. இப்போது பட்டுக்கொண்டிருக்கும் பாடுகளை அனுபவிக்க முடியவில்லை என்று துடித்து கொண்டிருக்கும் உன்னை இதை விட பல மடங்கு சிக்கலில் சிக்க வைத்து அதிலிருந்து உன்னுடைய காலத்திற்கும் நீ மீள முடியாமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய காத்திருக்கிறார்கள் பிள்ளையே. நான் சொல்வதை விளையாட்டுத்தனமாக எடுத்து ஏளனப்படுத்தி சிரிக்காதே. நான் கூறுவது தெய்வ வாக்கு என்பதை நீ மனதில் பதித்து வைத்துக்கொள் பிள்ளையே. பல முறை உன்னை எதிலோ விழவைக்க காத்திருந்தார்கள். உன்னுடைய சொந்தங்களை வைத்தே உன் கண்ணை குத்தி உன் கண்ணில் வரும் இரத்தத்தை பார்த்து ரசித்தார்கள். ஆனால் இப்போது நடக்கப் போவது உன் எதிரியினுடைய உறவுகளில் இருந்து ஒருத்தி உன்னை தேடி வரப்போகிறாள். நல்லதுக்கு என்று நினைத்தாயா என் கண்மணியே? இல்லை தங்கமே, உன்னை படுகுழியில் விழ வைக்கத்தான் அவள் வரப்போகிறாள் என் பிள்ளையே. என் செல்வமே, உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் அறிந்த உன் தாய் சொல்கிறேன், விளையாட்டுத்தனமாக இருந்து விடாதே பிள்ளையே. கவனமாக இரு என் பிள்ளையே. நீ இருப்பது ஒரு இடத்திலும் உன் மனம் அலைவது ஒரு இடத்திலும் இருந்தால் இவர்கள் வலையில் விழுந்து விடுவாய் பிள்ளையே. இவர்கள் உனக்காக காத்திருக்கிறார்கள் என் தங்கமே. மிக பெரிய ஒரு பழியை உன் தலையில் போட காத்திருக்கிறார்கள் என் பிள்ளையே. நீ தப்பிக்க வேண்டும் இதிலிருந்து. உன்னை தப்பித்து விட வைக்கத்தான் உன் அன்னை இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன். செல்வமே, உறவுகளுக்குள் நரி கூட்டங்கள் ஒளிந்திருக்கிறது என்று அறிந்த நீ யார் யார் எப்படிப்பட்டவர் எதை செய்தார்கள் என்று முழுமையாக இன்னும் உன்னால் உணர முடியாமல் தவிக்கிறாய். யாராவது உன்னிடத்தில் பேச வந்தாலே கவனக்குறைவாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஒட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் எதற்கு வந்து பேசுகிறார்களோ, என்ன நோக்கத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்களோ, இனி இவர்கள் எனக்கு எதை கொடுக்க போகிறார்களோ என்ற பயத்திலேயே நின்று கொண்டிருக்கிறாய் பிள்ளையே. இப்படிப்பட்ட சூழலில் உன் மனதை அறிந்த ஒருவன், உன்னுடைய மனம் எப்படிப்பட்டது,
எதில் எல்லாம் உன்னை விழ வைக்கலாம். எதை சொன்னால் நீ இளகி விடுவாய். எதை சொன்னால் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து ஒருவருக்கு உதவி செய்வாய் என்று அணு அணுவாய் உன்னை தெரிந்த ஒருத்திதான் உன்னை தேடி வந்து ஒரு உதவியும் கேட்கப் போகிறாள் பிள்ளையே. உதவி என்று செய்து விட்டாய் என்றால் படுகுழியில் அவள் விரித்த வலையில் விழுந்து விடுவாய் பிள்ளையே. நடக்கப் போகும் காரியம் எப்பேற்பட்டது தெரியுமா? நடக்கும் காரியத்தை கேட்டால் உன் மனம் அச்சப்படும். சொல்ல வேண்டாம் என்று நான் நிறுத்தினாலும் நடந்து முடிந்த பிறகு தாயே சொல்லவில்லையே என்று என்னை பார்த்து நீ கேட்கக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் முன்பே வந்து உன்னிடத்தில் சொல்லி உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் தாய். என் செல்வமே, உன் வாழ்க்கையில் நீ விழுந்து விட்டாய், எழுந்திருக்க முடியாது, காலம் முழுவதும் நான் இனி இப்படித்தான் கடப்பேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் விழுந்த நீ எழப்போகிறாய் என்று உன் எதிரிகளுக்கு தெரியும் பிள்ளையே. உன் வாழ்க்கை போய்விட்டது என்று நீ நினைக்கிறாய். என்னதான் கெடுதல் செய்தாலும் இவள் மீண்டு வந்து விடுகிறாளே என்று உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறான் உன் எதிரி. நான் சொல்வது புரிகிறதா? உன்னுடைய வலிமை உன் எதிரிக்குத்தான் தெரியும். உனக்கு தெரியாமல் தான் நீ இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இப்போதும் அதனால் தான் உன்னை மிக பெரிய சிக்கலில் சிக்க வைத்து அவர்கள் உன்னை மீள முடியாத இடத்திற்கு தள்ளிவிட வேண்டும் என்று காரணங்களை தேடி காரியத்தை முடித்து அந்த காரியத்தின் விளைவை உன்னிடம் சிக்க வைக்க வருகிறார்கள் பிள்ளையே. ஜாக்கிரதையாக இல்லை என்றால் மொத்தமும் போய்விடும் பிள்ளையே. ஜாக்கிரதையாக இருக்கும் சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் என் தங்கமே. வாழ தகுதியில்லை என்று நீ நினைக்கிறாய். நீ வாழ்ந்து விடுவாய் என்று தெரிந்ததால் தான் மீண்டும் மீண்டும் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து அழித்து கொண்டிருக்கிறான் உன் எதிரி. உன்னுடைய நம்பிக்கை மட்டும் வலுவாக இருந்துவிட்டால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது. மனதை அலைப்பாய விடாமல் எந்த இடத்தில் நீ இருக்கிறாய், என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய், அது எப்பேற்பட்ட வேலை, உனக்கு முன்னால் யார் நிற்கிறார்கள், யார் எதை கொடுக்கிறார்கள் என்று சோதித்து ஒவ்வொரு வேளையிலும் நீ இறங்கினால் உன் வாழ்க்கையை அழிக்க எவனாலும் முடியாது. ஆனால் நீ அதை செய்கிறாயா? நீ ஒரு புறம் இருக்க உன் மனம் எங்கெங்கோ சுற்றி கொண்டிருக்கிறது. ஒருவரை பார்த்து கொண்டே இருக்கிறாய், ஆனால் உன் நினைவு எங்கோ இருக்கிறது. அவர்களே பல முறை கேட்டிருக்கிறார்கள், என்ன பார்க்கிறாய், என்ன யோசிக்கிறாய், என்ன நினைக்கிறாய், எங்கோ இருக்கிறாயே என்று எத்தனை பேர் உன்னை கேட்டிருக்கிறார்கள். அப்படியாவது நீ விழித்திருக்க கூடாதா? உன் மனதை கட்டுப்படுத்த கூடாதா? நிலையில் நீ நின்றிருக்க கூடாதா பிள்ளையே? போனதெல்லாம் போகட்டும். இனி இருக்கும் நேரத்தையும் காலத்தையும் காப்பாற்றிக்கொள். வீண் பழியில் சிக்கிவிடாதே. யார் உன்னை தேடி வந்தாலும் எதற்காக வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள். வருபவள் எச்சரிக்கை மணியோடுதான் வருவாள். அதை நான் உணர்த்தத்தான் போகிறேன். இவள்தான் இப்படிப்பட்டவள்தான், இதற்குத்தான் வருகிறாள் என்று தெரியப்படுத்தாமல் போக மாட்டேன் உன் அன்னை. ஆனால் மனதை அலைப்பாய விடாமல் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை தெளிவாக கேட்டு மறுத்துவிடு. நீ உதவி செய்ய போனால் அவள் உன்னை பெரிய சிக்கலில் சிக்கவிட்டு விடுவாய் பிள்ளையே. அது என்ன சிக்கல் என்று கேட்கிறாயா? உன் எதிரிக்கு மிக பெரிய ஒரு ஆபத்து வரப்போகிறது. அந்த ஆபத்து என்னவென்று தெரியுமா? மிகவும் உயரமான இடத்தில் இருந்து உன் எதிரி விழப்போகிறான் பிள்ளையே. கால் தடுமாறி கால் தடுக்கி அவனுடைய கர்மா அவனை விழ வைக்கப் போகிறது. அந்த பழியை உன் மீது சுமத்த வேண்டும் என்று உன் எதிரிக்கு சொந்தமாக இருக்கும் ஒருத்தி திட்டம் போட்டு உன்னை அதில் சிக்க வைக்க வேண்டும் என்று அவள் துடிப்பாள். அவள் வரும் நேரம் அவளை நிராகரித்து விடு. அவளை உள்ளே அனுமதிக்காதே. அவள் எங்கே கூப்பிட்டாலும் சென்று விடாதே. எந்த இடத்திற்கு உதவி வேண்டும் வா என்று அழுதாலும் அவளோடு போகாதே. இதுதான் உனக்கு நான் எச்சரிக்கை செய்வது.
எந்த விதத்தில் எந்த பிரச்சனையில் உன்னை சிக்க வைக்கலாம் என்று காத்திருக்கும் உன் எதிரியின் கூட்டத்திற்கு முன்னால் ஜாக்கிரதையாக இரு என்று கூற வந்தேன் உன் அன்னை. நான் சொல்வதை தெளிவாக கேட்டிருப்பாய். உன் வாழ்க்கையை காப்பாற்ற நான் இருக்கும் வரை எவனாலும் எவளாலும் உன்னை அழிக்க முடியாது என்பதை உன் தாய் சத்தியம் செய்து சொல்கிறேன். தைரியமாக இரு, தெளிவாக இரு, நம்பிக்கையோடு இரு. நல்லது மட்டும் நடக்கும். தாயே, என் அன்பு பிள்ளையே, என் அன்பு செல்வமே, உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து எதிரியினிடத்தில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி அவனுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நடக்கவா. ஓம் சக்தி. நன்றி.